ஹே எவ்ரிவன், நான் தான் உங்கள் சவுதி தமிழன் ஹசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜித்தாவோட கோவான்னு சொல்லப்படுற ப்ளூ பீச். கோவான்னு உடனே வேறு லெவல் கற்பனைக்கு போயிடாதீங்க, இது சவுதி அரேபியான்றது மறந்துடக்கூடாது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஃபாஹத் ஷிப்ரெக்கில் மில்கி வே ஃபோட்டோஷூட் எப்படி எடுக்கிறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக வந்து இது பீச் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேக் வாட்டர். இந்த தண்ணியில் நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உள்ளே இருக்க நண்டு, அதுக்கப்புறம் மீன்கள்லாம் வந்து தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த மாதிரியான அழகான ஸ்பாட்டுக்கு ஃபேமிலியோட நீங்கள் வந்து குளிச்சு ஃபிஷிங் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், திஸ் இஸ் ப்ளூ பீச். ப்ளூ பீச்சோட அழகு ரசிச்சுட்டு அடுத்து ஃபாஹத் ஷிப்ரெக்கு போகலான்னு பார்த்தா எங்களுக்கு வழி தெரியாமல் இங்கே அங்கேயும் நாங்கள் தடுமாறிட்டு இருந்தோம். 4 மணி நேரமாக சன்செட்டுக்கு முன்னாடி இங்கே அங்கேயும் தெரிஞ்சு கடைசியில் ஒரு ரூட்டை பிடிச்சி போகலாமேன்ட்டு போனால் எங்கள் லக்கு அடிச்சது பாருங்கள். நாங்கள் தேடிட்டு இருந்த ஃபாஹத் ஷிப்ரெக்கு நேராக கொண்டு போய் விட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்கி வே ஷாட் எடுக்க போகிறோம் இந்த ஃப்ரேமில். இன்றைக்கி நோ மூண்டு ப்ளஸ் க்ளவுட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. மில்கி வே ஷாட் எடுக்க போகிறோம். எப்போவுமே ஒரு மில்கி வே ஃபோட்டோகிராஃபி, மில்கி வே ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக லைட்டு, சன்லைட்டு இருக்கும்போதே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரேம் செட்டப் பண்ணி வைக்கணும், ட்ரைபாட் போட்டு வைக்கணும், லென்ஸு எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரேமை செட்டப் பண்ணி வச்சிடணும் லைட் இருக்கும்போது. அதனால் நீங்கள் ஏர்லியராக வந்துடணும். அதுபோக உங்களுக்கு மில்கி வே ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ரேம் கேமரா. கிராப் ஃப்ரேம்லையும் எடுக்கலாம், ஆனால் ஃபுல் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் எப்படியும் வரதான் செய்யும், ஆனால் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். நான் என்னோட யூஸ் பண்ணுற கேமரா வந்து கெனான் 6D Mark II. அப்புறம் லென்ஸ் பார்த்தீங்கன்னா டொக்கினா 11 to 20 mm f2.8. f2.8 உங்களுக்கு எஃப் நம்பர், எஃப் ஸ்டாப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து லோ லைட்டில் செம்மையாக எடுக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா பிடிக்கும் லோ லைட்டில். அதுபோக உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைபாட் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வேணும், சின்ன காம்பேக்டாக. இது வந்து உலாஞ்சி VL49. இதை உலாஞ்சி பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு. உங்களுக்கு இதை ஆன் பண்ணிங்கன்னா பவர் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கலர்ஸும் மாற்றிக்கலாம், டெம்பரேச்சர் மாற்றிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நைட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த கப்பல் வந்து 1966 நெதர்லாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு தயாரிச்சிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் இது தயாரிக்கும் போது இதோட பேர் பார்த்தீங்கன்னா MV ஃப்ரீ என்டர்பிரைஸ் 3. ஆனால் இந்த கப்பலை 20 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 1986 ஒரு இஜிப்சியன் கம்பெனி வந்து இந்த கப்பலை வாங்கி தான் இந்த கப்பலுக்கு வந்து ஃபஹத்னு பேரை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் இங்கே வந்து எப்படி மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2004 ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆகி இங்கே வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆகிருக்கு கப்பல். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே ஸ்டெப்ஸ் எடுக்கலை, இந்த ஆக்ஷன் எடுக்கலை. இது இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி இது வரைக்கும் அங்கேயே இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கோரல்ஸ்க்கு, அங்கே உள்ள மீன்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வீடு மாதிரி ஆகி போச்சு. அதே மாதிரி இங்கே உள்ள டூரிஸ்ட்டுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, டூரிஸ்ட்டுக்கு. அப்படி உருவானது தான் இந்த ஃபாஹத் ஷிப்ரெக் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை இருட்டுறதுக்கு வெயிட் பண்ணணும். இருட்டிட்டு அதுக்கப்புறம் மில்கி வே வந்து கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு, ஹாரிசான் ஓட்ட மேலே ஏறுறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ மில்கி வே ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் வைக்க வேண்டிய செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பர்ச்சர் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சிடணும். நான் வச்சுருக்கிறது f2.8. அதுக்கப்புறம் ISO வந்து மேக்ஸிமம் மினிமம் 1000க்கு மேலே இருக்கணும், 1600 இந்த மாதிரி வச்சுட்டு. ஷட்டர் ஸ்பீடு வந்து 25 செகண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா 30 செகண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு சில சமயங்களில் ஸ்டார் ட்ரையல்ஸ் கிடைக்கும்.
நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா ஸ்டார் ட்ரைல்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு. மில்கி வே ஷாட் எப்போவுமே எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் எடுக்க முடியாது. ஆட்டோ ஃபோக்கஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வராது. ஸோ மேனுவலில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபினிட்டி தெரியுது பாருங்கள், இன்ஃபினிட்டி ஃபோக்கஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் வச்சுட்டு ட்ரையல் அண்ட் எரர் ஷாட் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் திருப்பி கொஞ்சம் மைனூட்டாக வந்து இது இதாக இருக்குது ஃபோக்கஸ். கொஞ்சமாக மைனூட்டாக நீங்கள் ஃபோக்கஸை திருப்பி ஒரு ஷார்ட்டாக எடுக்க உங்களுக்கு வந்து ஷார்ப்பான ஃபோக்கஸ்க்கு எவ்வளோ தூரம் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷார்ப்பாக வந்துடுச்சுன்னா இதுதான் உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட். எப்போவுமே நீங்கள் ஒரு மில்கி வே ஃபோட்டோஷூட்டுக்கு போகும்போது அந்த லொக்கேஷனோட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷனோட லைட் பொல்யூஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் கரண்டாக இருக்க லொக்கேஷன் Fahad Shipwreck. இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் தான் இருக்குது. க்ரீனுங்கிறது ரொம்ப மோசம் கிடையாது. லைட் பொல்யூஷனோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் ப்ளூ. ரெட்டு வந்து டூ மச் லைட் பொல்யூஷன், எல்லோ வந்து ஓரளவுக்கு மாடரேட் லைட் பொல்யூஷன், க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியான லைட் பொல்யூஷன் தான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளூ வந்து சுத்தமாக லைட் பொல்யூஷன் இல்லாமல் பியூர் டார்க்கான ஏரியா. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளூ ஏரியாக்களில் வந்து மில்கி வே ஃபோட்டோகிராஃபி ரிசல்ட் அட்டகாசமாக வரும். நான் இப்போ யூஸ் பண்ணுற ஆப்போட பேர் LPM, லைட் பொல்யூஷன் மேப். இப்போ உங்கள் லொக்கேஷனில் நீங்கள் லைட் பொல்யூஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாச்சா? அடுத்து உங்களுக்கு தேவையான ஆப்பு ஸ்டார் ட்ராக்கிங் ஆப், அதாவது நைட் ஸ்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மில்கி வே எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணணும்ல, அதுக்கு தான் அந்த ஆப்பு. இந்த ஆப் உள்ளார போய்ட்டு சாஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷனை வந்து சர்ச் பண்ணுங்கள். சாஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷன் உங்களுக்கு மில்கி வேவோட சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப் உங்களை நேவிகேட் சாஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷன் எங்கே இருக்குன்னு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹாரிசான் அவுட்டு மேலே தான் இருக்குது, ஸோ மேலே காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஹாரிசான் அவுட்டு கீழே இருக்குதுன்னு காமிச்சேன்னா நீங்கள் அது மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஆப்லேயே கூட நீங்கள் செக் பண்ணலாம் என்ன டைமுக்கு இது மேலே வரும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராவில் வைஃபை இருக்குது. இப்போ நான் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வந்து நானே தான் நிற்க போகிறேன். கேமரா சப்ஜெக்ட் வந்து நானே தான் நிற்க போகிறேன். ஸோ வைஃபை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப் இருக்குது பாருங்கள், Canon கேமரா கனெக்ட். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என் கேமராவை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் லைவ் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். கனெக்ட் ஆகுது. நான் கனெக்ட் பண்ணிவிட்டு லைவ் வியூவில் பார்த்து நான் நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஃப்ரேமில் போய் நான் நிற்க போகிறேன். சென்டரில் நின்றுட்டு மில்கி வே ஷாட் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ரிசல்ட் வந்து என்ன வந்திருக்குன்னு என் ஃபோன்லேயே கூட பார்க்கலாம். ஓகேவா? ஒரு வழியாக ஷூட் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 ஃபோட்டோஸ் நல்ல மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம இனிஷியலாக ஃபோக்கஸ் இன்ஃபினிட்டியில் வச்சு ட்ரையல் அண்ட் எரர் எடுத்த ஷார்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டாக ஸ்டார் ட்ரையல்ஸ் ஒத்துருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபோக்கஸே ஆகலை, சுத்தமாக ஃபோக்கஸே ஆகலை. ஷிப்லாம் பிளர்ராக இருக்குது பாருங்கள், ஸ்டார்ஸ் ஷிப்லாம். இதெல்லாம் வந்து Canon 50mm போட்டு எடுத்தது. இந்த ஷாட்டில் தான் எனக்கு ஃபோக்கஸ் கிடச்சிது பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த ஃபோக்கஸை வச்சு தான் நான் வந்து ஃபைனல் இமேஜ் எடுத்தேன். இந்த ஷாட்டு, இந்த ஒரு ஷாட் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இதில் சப்ஜெக்ட் நானும் வந்து சுத்தமாக ஷேக் ஆகாமல் ஷார்ப்பாக இருக்கேன். நான் போக கப்பல், ஸ்டார்ஸு இதெல்லாம் கூட ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. என்ன ஒன்று, லைட்டாக நடுவில் மேகம் கொஞ்சம் இருக்குது. அந்த மேகத்தில் கொஞ்சம் லைட் பொல்யூஷன் தெரியுது, அது எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். இந்த மில்கி வே டியூட்டோரியலோட சம்மரி. நம்பர் 1, உங்களுக்கு வந்து நோ மூன் டே அப்படி இல்லைனா கிளியர் ஸ்கை டேயாக இருக்கணும். நம்பர் 2, எப்போவுமே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி லைட் பொல்யூஷன் மேப்பை செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஏரியாவோட லைட் பொல்யூஷன் எப்படி இருக்குன்னு. நம்பர் 3, உங்கள் ஸ்டார் ட்ராக்கிங் ஆப்பை ரெடியாக வச்சுக்கோங்க, மில்கி வே வந்து என்ன டைமுக்கு ரைஸ் ஆகுது, என்ன டைமுக்கு செட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு. நம்பர் 4, உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் வேணும் வித் லோ f-stop நம்பர். லாஸ்ட் உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபைனலி எடிட்டட் அவுட்புட் ரெடி. உண்மையில் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்னோடய கலெக்ஷன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோஸ்னு கூட சொல்லலாம். சென்டரில் ஷிப்புக்கு மேலே கொஞ்சம் லைட் பொல்யூஷன் தெரிஞ்சாலும் அந்த ஒரு கார்னராக மில்கியோட டெய்ல் வந்து எட்டி பார்க்குறது இந்த ஃபோட்டோவில் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோட ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னடான்னா, இன்னும் கொஞ்சம் இந்த மில்கியோட டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அங்கே உள்ள லைட் பொல்யூஷனுக்கு இவ்வளோ தான் தெரியுது. இப்போ வாங்க, இதுக்கு முன்னாடி நான் எடுத்த மில்கி வே ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் பெரிய பெரிய டெலஸ்கோப்லாம் வச்சு பழந்து இன்னும் கொட்டை போட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது. ஏதோ இது வந்து என்னால் முடிஞ்ச அவுட்புட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய ஃபோட்டோகிராஃபி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.